எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, JavaScript வந்து சில ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்குது, லைக் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு JavaScript ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் அது தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ப்ளஸ் நீங்கள் மேலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனாக. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அண்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணதுனால இது மாதிரி ஆப்ஜெக்ட் போட்டுக்கணும். ஓகே, இதான் சின்டாக்ஸ். அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக வந்து ஒரு 2 ப்ராப்பர்ட்டி வைக்க போகிறாங்க. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் நேம். ஓகேவா? ஸோ மிடில் நேம்னாலும் வச்சுக்கலாம், பட் சிம்பிளிசிட்டிக்கு இந்த 2 போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் நேம் தரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்புன்னு தரேன் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் நேம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வன் சொல்லி தரேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எண்டில் வந்து ஒரு சிம்பிள் போட்டுச்சு, பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம்? சிம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஸ்டூடெண்ட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் காமிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் காமிக்குது. ஓகே, ப்ளூ கலர்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருந்தேன், இங்கே காமிக்குவாங்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இப்படி கால் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நேம் இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான வேல்யூ, இது வந்து கீ, அது இதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ராப்பர்ட்டி. ஸோ டேட்டா ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டா ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். நான் வந்து போட்டுடுறேன் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை ப்ராப்பர்ட்டி என்ன வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அசெசர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து அசெசர் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட சிம்பிள் திங், எனக்கு வந்து என்னோடய ஃபுல் நேம் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், சிம்பிளாக 2 ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ நான் வந்து கன்சோல் லாக் பண்ண போகிறேன். ஸோ லாக் அண்ட் லாகில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு டாட் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னது, ஃபஸ்ட் நேம் தானே, ஃபஸ்ட் நேம். அண்ட் சின்ஸுக்கு வந்து 2மே வேணுனால நான் கன்கனேட் பண்ண போகிறேன், லைக் சிம்பிளாக இப்படி போட போகிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அண்ட் செகண்ட் வந்து லாஸ்ட் நேம் வந்து இங்கே போட போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ண அப்படின்னா ரைட்டில் வந்து அன்பு செல்வன் சொல்லிட்டு வருது. ஓகே, பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. இது வந்து ஒரு இடத்துலனா பரவாயில்ல, நம்ம வந்து சிம்பிளாக இது மாதிரி கன்கனேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாட் சப்போஸ் ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும், நேவிகேஷனில் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும், அது மாதிரி நிறைய பிளேஸில் ஷோ பண்ணுவீங்க. ஸோ எப்போயுமே உங்கள் கோட் வந்து ரீயூசபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளாக இது வந்து ஃபுல் நேம் தானே. ஸோ ஃபுல் நேம். ஓகே, அண்ட் சின்ஸ் வந்து ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம இப்படி கால் பண்ணிக்கலாமா, ஃபங்க்ஷன். அண்ட் இது வந்து பிளாக்கு, இங்கே வந்து உங்களோட கோடு இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லாஜிக்கை அப்படியே கட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே நான் போட்டுட்டு போகிறேன். ஸோ ரிட்டர்ன் பேஸ்ட். ஓகே, அண்ட் சிம்பிள் போட்டு முடிச்சிடுறேன். அண்ட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து மெத்தட். ஸோ இது வந்து சிம்பிளாக மெத்தடு, ஆனால் நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இது பேர் வந்து மெத்தட். ஓகேவா? அதுவே நீங்கள் வந்து ஜென்ரல் யூஸ் பண்ணிங்கன்னா அது பேர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதை நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன், பட் திருப்பி ஒரு ரீகேப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து இந்த பர்சன் டாட் ஃபுல் நேம் சொல்லி கால் பண்ணிக்கலாமா, ஃபுல் நேம் அண்ட் சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன் டாட் டிஃபைன் வருது, பிகாஸ் பர்சன் கிடையாது, ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் சேவ் அண்ட் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக கூட நீங்கள் வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு பேக்டிக் போட்டுக்கிறேன், எண்டில் பேக்டிக் போட்டுக்கிறேன். எனக்கு இது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து ஒரு வேரியபிள். கரெக்டாக? ஸோ நான் அப்படி போட்டுட்டு முன்னாடி வந்து இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டெம்ப்ளேட் போய் பார்த்துட்டு வரணும். சரியா? அண்ட் அதே மாதிரி இதுவும். ஸோ இதே மாதிரி போட்டுடுறேன். அண்ட் இதுக்கான சின்டாக்ஸ் இது. அண்ட் இப்போ எனக்கு ப்ளஸ்லாம் தேவையில்லை, பிகாஸ் டெம்ப்ளேட் எல்லாமே பார்த்துக்கும். ஸோ டெலீட் அண்ட் சேவ் பண்ண அப்படின்னா அதே தான் ஒர்க் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ். பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு. ஓகே, எனக்கு ஸ்பேஸ் தேவை, நான் அப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்க, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்களேன், நம்ம வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓல்ட் சின்டாக்ஸ், ஆனால் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம். லைக் நம்ம மேரே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு அண்ட் சிம்பிளாக நான் இப்படி போட்டுக்கலாமா? ஸோ சேவ் பண்ண அப்படின்னா
ஆப்ஜெக்ட் வருது. அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இதுக்கும் நான் வந்து டெலிட் பண்ணிக்கலாமா? ஸோ ரிட்டர்ன் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகணும். ஓகே, ஸோ இது டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ், பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு மெத்தடு. பட் நம்ம இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நம்ம வந்து ES6க்கு அப்புறமா வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம், நார்மலாக இப்படி கால் பண்ணுவோமா? ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபுல் நேம் அப்படின்னு வச்சுட்டு அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கோடு இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இங்கே நான் வந்து எனக்கான கோடு இதுதான், எனக்கான கோடு. கரெக்டாக நான் காப்பி பண்ணிவிட்டு இல்லை கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டுடுறேன். ஓகே, சிம்பிளி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் அண்ட் சிம்பிள் முடிச்சிடுறேன். இங்கே வந்து கடைசியாக பேக் இருக்கணும். கரெக்டாக? ஓகே, எரர் போயிடுச்சா? ஓகே, இங்கே மேலே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இப்போ தேவையில்லாது. ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நிறைய ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வந்து இது வந்து ES6 மாற்ற போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே இப்படி வச்சுக்கலாம். எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து ES6ஓட நியூ சின்டாக்ஸ். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனில் பண்ணுற மாதிரி நார்மலாக பண்ணிவிட்டு அண்ட் ஃபங்க்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாவே போகணும். இது ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து திருப்பி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ES6 போட்டிங்க வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் போட்டு காமிங்க பாருங்கள். இப்படி போட்டுட்டு அண்ட் இது போட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. பிகாஸ் சேவ் பண்ணிங்க அப்படின்னா எரர் காமிக்கும் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் சொல்லிட்டு. ஓகேவா? பிகாஸ் ES6 வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம திருப்பி வந்து இங்கே ES6 யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். எங்கள் சின்டெக்ஸ் வந்து பழைய மாதிரியே இருக்கணும். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் டாட் ஃபுல் நேம் வச்சோன்னா நம்ம ஃபுல் நேம் கிடைக்குது. அண்ட் பர்ஃபெக்ட். ஆனால் இதோட பெட்டராக நம்ம பண்ணலாம். எப்படி அப்படின்னா அதான் கெட் அண்ட் செட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், சப்போஸ் எனக்கு வந்து என்னோட இந்த ஆப்ஜெக்ட் ஓகே இந்த ஆப்ஜெக்ட்டில் உள்ள இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நான் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், நான் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்து பர்சன் டாட் ஃபர்ஸ்ட் நேம் இப்படி மாற்றிக்கலாம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து த்ரிஷான்னு வச்சுக்கோங்க, த்ரிஷா. அண்ட் நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஒரு சேஞ்சும் வராது. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து இங்கே வந்து த்ரிஷா மாற்றுறோம். ஆனால் இங்கே ஃபுல் நேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து தருது. ஓகே, அண்ட் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்டில். ஓகே, ஸோ கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அசஸர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது டோட்டலாக வந்து கெட்டர்ஸ் அப்படின்னா சிம்பிளி நான் கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். கெட்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கெட் டேட்டா. ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து எடுக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும். ஸோ யூஸ் டு கெட் டேட்டா. ஓகே, ஸோ இன்னொன்று இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, செட்டர்ஸ் சொல்லிட்டு. செட்டர்ஸ் என்ன அப்படின்னா யூஸ் டு செட் டேட்டா. ஸோ அந்த நேமில் இருக்குது பாருங்கள், யூஸ் டு செட் டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வேல்யூஸ் வந்து இதே மாதிரி நான் வந்து கெட்டில் வாங்கிக்கலாம். அதுதான் கெட்டர். அண்ட் செட்டர்னா நான் செட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செட் பண்ணிக்கலாம். அதுதான் செட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் இது நான் ஏன் வந்து ஆப்ஜெக்ட்டில் சொல்லலை அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம் ரைட்டு. ஆனால் இது வந்து ஃபங்க்ஷனில் வருது. அதனால தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த கெட்டரை வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், இன்டிகிரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கெட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெட் கீவேர்டு மூலிமா. ஸோ நீங்கள் மெத்தடில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் போயிட்டு கெட் அப்படி போட்டுக்கணும். பார்த்தீங்களா, சின்டெக்ஸ் மாறிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஃபுல் நேம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, சேவ் பண்ணி பாருங்களேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் ஃபுல் நேம் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டி, அசஸர் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி எப்படி கால் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து இதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாமல் கால் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு காமிக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணிடுறேன் அண்ட் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் வந்துச்சு. ஓகே, ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து இது மாதிரி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கெட்டர் பார்த்துக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். அதுவே சப்போஸ் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து செட் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிம்பிளி அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக ஃபுல் நேம் போடுவோம். ஸோ இது ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ ப்ராப்பர்ட்டியில் நான் என்ன பண்ணுறேன்னா சம் வேல்யூ தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் வேல்யூ மாற்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷா கிருஷ்ணன் அப்படின்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு இன்னொன்று நேம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து இதை நான் போட்டுட்டு நான் இப்போ சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சேஞ்சுமே இருக்காது. பட் லாஜிக்கலி இது வந்து எரர். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கெட் பண்ணல, இப்போ நம்ம வந்து செட் பண்ணுறோம். கரெக்டாக? ஆனால் இங்கே பாருங்களேன், நம்ம ஜஸ்ட்டு கெட் ஆகிறதுக்கு தான் நம்ம கோட் எழுதிருக்கோம். நம்ம வந்து செட்டுக்கு நம்ம கோட் எழுதவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த ஃபுல் நேம் தானே அந்த ப்ராப்பர்ட்டி நேமு. ஸோ ஃபுல் நேம்
அதே மாதிரி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபுல் நேம். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுதான் வேல்யூஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து வேல்யூ இல்லை நேம் தந்துக்கலாம். ஸோ வேல்யூ அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சும்மா கமெண்ட் போட்டுக்கிறேன், நான் அப்புறம் பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து split it by first name and last name. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் டாஸ்க்காக நீங்களே பண்ணுங்கள். நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு. ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூ வந்து கெட் பண்ணிவிட்டு, வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் கரெக்டாக. ஸோ வேல்யூ டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணிக்கலாமா, ஸ்ப்ளிட். ஸோ ஸ்ப்ளிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கும். நமக்கு வந்து இங்கே பாருங்களேன், எல்லா நேம்லேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அதான் யூனிக். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு அரே நம்மளுக்கு தரப்போகுது கரெக்டாக. ஸோ அந்த அரே வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் வேல்யூஸ் என்னென்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூஸ்னு வச்சுக்கோங்க, வேல்யூஸ். ஓகே, அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் லாக் பண்ணுறேன் வேல்யூஸை. ஸோ வேல்யூஸ் லாக் பண்ணுறேன். அண்ட் நான் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபைனலில் இதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து செட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு முன்னாடி வந்து கெட் நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அது மாதிரி செட்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நீங்கள் இந்த செட் மெத்தட் எப்போலாம் நீங்கள் இது மாதிரி கால் பண்ணுறீங்களோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ஃபங்க்ஷன் இல்லை மெத்தட், ஓகேவா. ஸோ எப்போலாம் நீங்கள் வந்து இந்த இது மூலிமா டேட்டா வாங்குறீங்களோ அப்போது இந்த மெத்தட் ரன் ஆகும். அதுவே சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் வேல்யூ செட் பண்ணிங்க அப்படின்னா அப்போது இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும், ஓகேவா. ஸோ இங்கே நேம் என்னென்னு வச்சுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இங்கே நீங்கள் வந்து வேறு நேமுக்கு வச்சுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது, ஓகேவா. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சேவ் பண்ணலாமா, சேவ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் வந்து பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. ஸோ த்ரிஷா தனியாக பிடிச்சிச்சு, கிறிஸ்டன் தனியாக பிடிச்சிச்சு. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த அரேயில் வந்து இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நேமில் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் கிறிஸ்டன் வந்து நம்ம லாஸ்ட் நேம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நேம் வந்து நான் கால் பண்ணும்போது பாருங்களேன், நான் ஃபஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டேன். அண்ட் எடிட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. இப்போ நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா முன்னாடி. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அசஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாலுமே சரி, உங்கள் கோட் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணும்போது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் நேம் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து அதில் வந்து 0 இண்டெக்ஸ், ஏன்னா நம்ம 0 இண்டெக்ஸ் தான் இருக்குது த்ரிஷான்னு சொல்லிட்டு 0 இண்டெக்ஸ். ஓகே, சிம்பிள் போட்டு முடிச்சிடலாம். இப்போ எனக்கு லாக் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நேம் என்ன, ஸோ லாஸ்ட் நேம் அதே மாதிரி வேல்யூஸ் அண்ட் இண்டெக்ஸ் 1, ஏன்னா இண்டெக்ஸ் 1 தான் கிறிஸ்டன் இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிள் போட்டு முடிச்சிடலாம். அண்ட் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஸோ கமெண்ட்டே தேவையில்லை, சின்ன ஃபங்க்ஷன் தான், கமெண்ட் தேவையில்லை. அண்ட் கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து அது என்ன ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணும்போது இனிஷியலாக வந்து அன்பு செல்வன் சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா. பட் நம்ம என்ன பண்ணுறோம், லைன் 14 வந்து நான் வந்து ஃபுல் நேம் வந்து மாற்றுறேன், த்ரிஷா கிருஷ்ணன் சொல்லிட்டு. அப்படி மாற்றினா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வேல்யூ வந்து இதை செட் பண்ணதால இப்போ வந்து இந்த இடத்துல வந்து த்ரிஷா, இந்த பக்கம் வந்து கிறிஸ்டன் சொல்லி வந்துடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு த்ரிஷா கிறிஸ்டன் சொல்லி வருது, ஓகேவா. ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 நேம் தந்தால் ஓகே, பட் சப்போஸ் நான் ஒரு சிங்கிள் நேம் தரேன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரான்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணும்போது பாருங்கள், அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வருது, செகண்ட் பார்த்தா undefined வருது. ஸோ ஏன் இப்படி வருது அப்படின்னா, நல்லா பாருங்கள், நம்ம வந்து செட் பண்ணும்போது இது வந்து இந்த மெத்தட் கால் பண்ணுதா. ஸோ இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பேஸ் வச்சு நம்ம வந்து இது கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஸ்பேஸே இல்லை, நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே வேர்டு தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபஸ்ட் நேம் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது, ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் லாஸ்ட் நேம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வேல்யூ இருக்கா நான் செக் பண்ணுறேன். ஸோ வேல்யூ இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே ஆகட்டும், அப்படி வேல்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ஓகே. ஸோ இதான் நல்லிஷ் ஆப்ரேட்டர், ஓகே. ஸோ நல்லிஷ் கொலைட்டிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. பட் ஸோ ஃபார் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா undefined வராது, ஓகேவா. ஓகேங்க, ஸோ ஃபைன். இதுதான் வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் வந்து சிம்பிளாக ஃபங்க்ஷனே உருவாக்கலாமே கேட்கலாம். எஸ், ஃபங்க்ஷனே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஃபுல் நேம் வச்சுட்டு இங்கே நீங்கள் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி லாஜிக்கலாக வேல்யூ வாங்கி நீங்கள் மல்டிபிள் லீஃப் எல்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ES6க்கு அப்புறமா வந்து ES6 இல்லை ES5க்கு அப்புறமா வந்து இதுதான் பெஸ்ட் அப்ரோச், ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் இல்லைங்க, நிறைய லாங்குவேஜஸ் வந்து இது மாதிரி கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜாவாவில் யூஸ் பண்ணுவாங்க,
அண்ட் காட்லின் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க் நீங்கள் கற்றுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ திருப்பி ஒரு வாட்டி ரிக்காப் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அசஸர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ அசஸர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணதுனால மெத்தட் நம்ம கால் பண்ணுவோம். அந்த மெத்தட் வந்து நம்ம வந்து டோட்டலாக 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணுவோம் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம செட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ கெட் பண்ணதுக்கு வந்து நம்ம கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு அண்ட் செட் பண்ணதுக்கு வந்து கீவேர்டு வந்து செட்டு. ஸோ செட் வந்து எதுக்கு அப்படின்னா வேல்யூ நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேசிக் ஸ்டஃப் அண்ட் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா திருப்பி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட் டாபிக் பிகாஸ் நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் கேட்பாங்க. அண்ட் பாருங்கள், டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.